எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். முள்ளங்கி வச்சு நம்ம நிறைய வித்தியாசமான ரெசிபி செய்யலாம். இன்னைக்கு ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த சட்னி நீங்கள் இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். முள்ளங்கி சட்னி செய்ய முதல்ல ஒரு அகலமான பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் பொடுசாக நறுக்கி வச்ச 2 முள்ளங்கியை சேர்க்குறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு முன்னே முள்ளங்கி வச்சு ஒரு அருமையான சாம்பார் ரெசிபி பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டோவை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. 2 நிமிஷம் வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி சேருங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ முள்ளங்கியும் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 2-3 துண்டு புளி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். புளி சேர்க்கறதால இந்த சட்னியில் லேசான புளிப்போட நல்லாயிருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து கலந்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் இட்லி, தோசை செய்யும் போது தேங்காய் சட்னிக்கு பதிலாக இந்த மாதிரி முள்ளங்கி சட்னி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. முள்ளங்கி வாசனை சில பேருக்கு பிடிக்காது. அவங்க கூட இந்த சட்னியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சொன்னாதான் அது முள்ளங்கி சட்னின்னு அவங்களுக்கே தெரியும். அடுத்து ஒரு சின்ன பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் சீரகம், 8 சிவப்பு மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். உப்பு காரம் மட்டும் உங்கள் டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறம் மாதிரி ஒரு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுப்பட்டதும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடுங்க. ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்த தனியா, சீரகம், மிளகாய் சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் பொடிச்சுக்கலாம். பொடிச்சதும் வதக்கி வச்ச முள்ளங்கி, வெங்காயம், தேங்காய் கலவையை சேருங்க. இதையும் தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கலாம். பாருங்க, முள்ளங்கி சட்னி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நைஸாக இல்லாமல் லேசாக கொரகொரப்பாக அரைச்சா சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும். தண்ணி எதுவும் ஊற்றாமையே எனக்கு நல்லா அரைப்பட்டுடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் 1-2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், 2ஆக உடைச்ச 1 சிவப்பு மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து பொரிஞ்சதும் சட்னியில் சேர்த்துருங்க. இந்த சட்னி சூடான இட்லி, தோசை கூட ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப ஈஸியான சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.